அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. 147வது சங்கீதம் 3வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், ஒரு காயங்களெல்லாம் கட்டுகிறார். என்ன அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள். இருதய நொறுங்கி போன ஒரு மனிதனை குணமாக்குகிறார். எதற்காக அவன் இருதயம் நொறுங்கி போயிட்டோ இந்த காயத்தெல்லாம் கட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரனே, உனக்கு இருதயம் நொறுங்கி போய்விட்டதோ, பல காயங்கள் பல மனிதரால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்றதோ, ஆண்டவர் அந்த காயத்தை கட்டுவார். எங்கள் கிராமத்தில் பேய்க்குளம் என்கிறதான ஒரு ஊர் இருக்கின்றது. அங்கு ஒரு குஷ்டரோகி ஹாஸ்பிட்டல் இருக்கின்றன. பல குஷ்டரோகிகள் வந்து அங்கு தங்கி அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெறுவது வழக்கம். ஒரு குறிப்பிட்ட ஊழியர் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் நாளிலே அந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று நோயாளிகளை விசாரித்து இனிப்புகளை கொடுத்து புது துணிமணிகளை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வருவார். ஒரு முறை போகும் பொழுது எல்லாரும் துணிமணிகளை எல்லாம் வாங்கி கொண்டார்கள், இனிப்பு வாங்கி கொண்டார்கள். ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் அவரை பார்த்ததும் முகங்குப்புற விழுந்து படுத்துக் கொண்டான். நீண்ட நேரம் அவன் எழுப்பியும் எழுப்பவே இல்லை. படுத்துக்கொண்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். அந்த ஊழியர் அந்த மருத்துவரிடத்தில் கேட்டார், ஏன் இந்த வாலிபன், இந்த சிறுவன் என்னை பார்க்க விரும்பவில்லை, நான் கொண்டு வந்த துணிமணிகளை பொருட்களை வாங்க விரும்பவில்லை என்று கேட்ட பொழுது அந்த மருத்துவர் சொன்னார், உடைய தாய் தகப்பன் 6 மாதத்திற்கு முன் இந்த மருத்துவமனையில் கொண்டு விட்டார்கள். இந்த சிறுவன் கண்ணீரோடு தன் குஷ்டரோக வியாதினாலே படுத்திருக்கின்றான். என்னுடைய தாய் தகப்பன் எப்பொழுது வருவார்கள், என்னை பார்ப்பார்கள் என்று ஒவ்வொரு நாளும் அவனுடைய கண்கள் தாய் தகப்பனை நோக்கி கொண்டிருந்தது. இந்த அருவருப்பான குஷ்டரோக வியாதி என்று அந்த பையன் இங்கு போட்டுவிட்டு 6 மாதங்களாக வரவில்லை. எல்லா வியாதியஸ்தருடைய குடும்பத்திலிருந்து உறவினர்கள் வந்து விசாரித்து போகிறார்கள். இவனையோ அந்த பெற்றோர்கள் விட்டு 6 மாசம் ஆகி ஒரு நாள் கூட வரவில்லை, விசாரிக்கவில்லை. அவன் இருதயம் நொறுங்கி போய்விட்டது. அவன் யாரையும் பார்க்க விரும்பவில்லை, அழுது கொண்டே இருக்கிறான் என்று சொன்னார். ஆம், வறுமை, கஷ்டம், வியாதி, படிப்பில்லை, வேலை இல்லை என்று எல்லாரும் ஒதுக்கி உன்னை தவறாக பேசி உன் இருதயம் உடைந்து போய்விட்டதோ, நொறுங்கி போய்விட்டதோ, ஆண்டவர் அருமை சகோதரனே, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யத்தான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இருதயம் நொறுங்கி போன உன்னை அவர் குணமாக்குவார், உன் காயத்தெல்லாம் கட்டுவார். நானும் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு போட்டி அறைக்குள் இருந்தேன். என் இருதயம் நொறுங்கி போய்விட்டது. எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். என்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ மருத்துவ காரியத்தை செய்தும் என்னை குணமாக்க முடியவில்லை. இரவு பகலாக நான் கூச்சலிட்டு அழுது அழுது அந்த வீட்டுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருப்பேன். இந்த கிராமத்தில் இருக்கிற சொல்லுவார்கள், எத்தனையோ மக்களுக்கு சாவு வருது, இந்த பைத்தியக்காரன் சாவு வரலை என்று சொல்லுவார். அழுது கொண்டே இருப்பேன். 38வது நாள் காலையிலே டாக்டர் வந்தார், என்னை பரிசோதனை செய்தார். தம்பி இன்றோ நாளையோ மரித்து போய் விடுவார், யாருக்கெல்லாம் நீங்கள் சொல்லணுமோ சொல்லிருங்க என்று சொல்லி மருத்துவர் சொன்னார். சில நேரம் சுயறிவு எனக்கு வரும். அப்புறம் சுயறிவு வந்திருக்கிறது. நான் மருத்துவர் சொன்னதை காது அன்று நான் அழுதேன் 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 கதறினேன். ராத்திரி 1:30 மணிக்கு ஆண்டவர் அந்த அறைக்குள் இறங்கி தம்முடைய கையை என் தலைமையில் வைத்தார். ஒரே ஒரு இமைப்பொழுது சுகமாய் போயிட்டேன். என் பைத்தியம் நீங்கி சுகமாயிட்டேன். அம்மாவை கூப்பிட்டேன், அப்பாவை கூப்பிட்டேன், எழுத்த கதவை தரங்க, சுகமாயிட்டேன். அப்பா அம்மா சொன்னாங்க, நீ கதவை திறந்தா நீ ஓடிடுவா, உன்னை பிடிக்க முடியாது என்றார்கள். இல்லை, இயேசு அறைக்குள் வந்தார், என்னை சுகமாக்கி அவர் கடந்து போய்விட்டார் என்று சொன்னேன். அற்புதம். இதை நொறுங்கி போன என்னை குணமாக்கினார், என் காயங்களெல்லாம் அவர் கட்டினார். ஆகிய தான் உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் இறுதி நொறுங்கி போய்விட்டதோ, உங்கள் இருதயத்தின் காயத்தை அவர் கட்டுவார், அற்புதம் செய்வார், உதவி செய்வார். அவரை நோக்கி பாருங்கள், அற்புதம் நடக்கும்.
நிச்சயம் நடக்கும் தம்பி, நிச்சயம் உனக்கு நடக்கும். தங்கச்சி, உனக்கு நடக்காமா? கவலைப்படாதே. ஒரு சிறு ஜெபம் செய்யட்டும். இந்த வார்த்தைகள் கேட்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக மனம் உருகி ஜெபம் பண்ணுகிறேன், மனம் உருகி ஜெபிக்கிறேன். அவளை சுகமாக்கும். ஒருங்கி போன அவருடைய இதயத்தை, ஒருங்கி போன அவருடைய ஆண்டவரை காயங்களை கட்டி குணமாக்கும். வானம் பூமி மாறி போனாலும் இந்த வார்த்தை மாறாதல்லவா ராஜா? இதை கேட்டு இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டாய ஒரு அற்புதங்களை செய்யும். அவளை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், கண்ணீரெல்லாம் தொடையும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you.